பாருங்கள், நான் பிரியாணி செய்கிறேன். அரிசி பாருங்கள், 1 டம்ளர், அதாவது 200 கிராம் அரிசி. பட்டாணி நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இல்லை அதிகமாக போட்டுக்கலாம். எறா பாருங்கள், இதுதான் எறா பிரியாணி செய்கிறேன். இந்த வெங்காயம் இவ்வளோ தான் போடணும். அதுக்கு மேலே போட்டோம்னா ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு இவ்வளோ தான் போடணும். மிளகாத்தூள், உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இதுக்கு மேல் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கொட்டி இதையெல்லாம் சேர்த்து நம்ம வதக்குறோம். பார்த்தீங்களா, எல்லாமே பாருங்கள். பாசுமதி அரிசிக்கு நம்ம இந்த 1 கிண்ணம் அரிசி போட்டிருக்கோம். இந்த 1 கிண்ணம் தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா ஏற்கனவே அரிசி போட்டாச்சு. அடுத்தது கொதிக்குது. இதில் ஒரே ஒரு விசில், அவ்வளோதாங்க. பிரியாணி ரெடி. பாருங்கள், நான் பிரியாணி செய்கிறேன். அரிசி பாருங்கள், 1 டம்ளர், அதாவது 200 கிராம் அரிசி. பட்டாணி நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், இல்லை அதிகமாக போட்டுக்கலாம். எறா பாருங்கள், இதுதான் எறா பிரியாணி செய்கிறேன். இந்த வெங்காயம் பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்குது. இந்த வெங்காயத்தில் நம்ம எப்பவுமே 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதையெல்லாம் போட்டு நம்ம செஞ்சால் தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா இவ்வளோ தான் போடணும். அதுக்கு மேலே போட்டோம்னா ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு இவ்வளோ தான் போடணும். மிளகாத்தூள், உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இதுக்கு மேல் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கொட்டி இதையெல்லாம் சேர்த்து நம்ம வதக்குறோம். பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா மசாலாலாம் எல்லாமே எறா, பட்டாணி எல்லாம் கூட வதங்கும் போது நம்ம இந்த தயிரை ஊற்றுறோம். ஒரு 100 கிராம் தயிரை ஊற்றுறோம். அடுத்தது இவ்வளோ தான் உப்பு போடணும். பார்த்துட்டிங்களா, இதை பாருங்கள், 1 காப்படி, 1 கிண்ணம் அரிசிக்கு 2 கிண்ணம் பாருங்கள். பாசுமதி அரிசிக்கு நம்ம இந்த 1 கிண்ணம் அரிசி போட்டிருக்கோம். இந்த 1 கிண்ணம் தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா ஏற்கனவே அரிசி போட்டாச்சு. அடுத்தது கொதிக்குது. இதில் ஒரே ஒரு விசில், அவ்வளோதாங்க. பிரியாணி ரெடி. எறா பிரியாணி ரெடி. பட்டாணி போட்டு எறா பிரியாணி. ஸோ ஒரே ஒரு கிண்ணம் அரிசி தான். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க.